அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், மிளகா தான் வீட்டில் ஆகிட்டுருக்கு. மிளகா அரைக்க போகிறோம். இந்த மண் மிளகாய்னு சொல்லுவாங்க, மண்கட்டி மிளகான்னு சொல்லுவாங்க. இந்த மிளகாய் நீங்கள் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் அந்த மிளகாய் வந்து கீழே கொட்டி நம்ம க்ளீனாக அந்த கல் இந்த மண்கள்லாம் நிறைய சேர்ந்துருக்குதுல்ல, அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம மிளகா அதை அரைக்க முடியும். அப்படியே அரைக்க முடியாது. இந்த மிளகாய் பறித்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மண்ணில் போட்டு மண்ணில் மூடி வைப்பாங்களாம். மூடி வச்சுக்க அப்புறம் தான் இந்த மிளகாய் வந்து காரமே அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. காரம் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காரம் அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றது பயன்படுத்துறது தான் வீட்டில் மிளகாத்தூள் இருந்தாலும் இதை செய்ய போகிறோம். இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இது வந்து கீழே கொட்டி நம்ம மண்ணெலாம் இல்லாமல் பொறுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம காய வைக்க போகிறோம். ஓகேங்களா? அது 1 கேஜி மிளகாய் எடுத்துருக்கோம். 2 கேஜி தனியா. அந்த தனியாக கூட கல்லுகள் இருக்காதான் செக் பண்ணிங்க. போன முறை என்ன ஆயிடுச்சுன்னா அரைக்கும் போது எப்படியோ ஒரு இரும்பு பீஸ் வந்து போயிட்டு மிஷினே ஒரு மாதிரி சவுண்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே அந்த மிளகாத்தெல்லாம் கொட்டி க்ளீன் பண்ணி அதை இரும்பு பீஸ்லாம் எடுத்துகிட்டு காந்தகம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அரைச்சாங்க. நம்ம பார்க்க என்ன வயிற்றுக்குள்ள போனால் இரும்பு பீஸ் என்ன ஆகும்? அதனால எப்போ நம்ம இது வாங்கி செஞ்சாலும் இல்லை மண் இருக்கா கல் இருக்கா எண்ணெய் இருக்குன்னு செக் பண்ணிட்டு க்ளீனாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பேரிகை மிளகாங்க இது வந்து ஒரு 1/4 கேஜி போடுறோம். இது ஏன்னு கேட்டால் கலருக்காக. இது வந்து காரம் இருக்காது. அதாவது நம்ம சாம்பார் நல்லா கலராக வருன்றதுக்காக இந்த பேரிகை மிளகாய் ஒரு 1/4 கேஜி சேர்க்குறோம். அதாவது வந்து இந்த மென்மிளகாய் 1 கேஜி, தனியாக 2 கேஜி, 1/4 கேஜி பேரிகை மிளகாய், கடலைப்பருப்பு 1/4 கிலோ, துவரம்பருப்பு 1/4 கிலோ, வட்டி மஞ்சள் வந்து ஒரு 100 கிராமு, மிளகு 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், சோம்பு 100 கிராம், அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு 100 கிராம், இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் பெருங்காயம் கட்டியாக இருக்குது. இந்த பீஸாக கட் பண்ணிட்டு அப்படியே இது கூட வந்து நல்லா க்ளீனாக நல்லா சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிட்டு நம்ம காய வைக்க போகிறோம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வாங்கிட்டு கருவேப்பிலையே கழுவிட்டு வீட்டிலே போட்டு வச்சுருந்தோம். நெல்லே வந்து காஞ்சிச்சு. இருந்தாலும் இப்போ அரைக்க போகிறதில்ல. வெயில் அதிகமாக இருந்தால் அது எல்லாத்தையும் ஒரே நாள் காய வச்சா போதுமாக இருக்கும். வெயில் கம்மியாக இருக்குன்னு தான் கம்மி பார்த்தாலும் ஒரு 3 நாள் காய வைக்கணும். காய வச்சு நம்ம அரைக்க முடியும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு க்ளீனாக காய வச்சு அரைக்கிறீங்களோ மிளகாத்தூள் ரொம்ப நாள் கெடாமல் நல்லா 6 மாதம் வருஷம் கணக்காக நல்லாயிருக்கும். அதனால இதுமாதிரி கருவேப்பிலையும் போடுங்க. போட்டு அரைக்கும் போது இந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புலேருந்து மட்டன் குழம்புலேருந்து மாமலை சாம்பார் வந்து எல்லாத்தையுமே தூள் போடும்போது நமக்கு இந்த அருமையாக டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக மசாலா கரம் மசாலா போட்டு அருமையாக இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் வந்து இப்போ காய போட்டுடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மிளகாய் மண் பொரிக்கலாம். மிளகாய் நம்ம கீழே கொட்டிட்டு க்ளீனாக பொறுக்கணும். மண்ணுங்க பாருங்கள், இதுக்கு இவ்வளோ மண் பொறுக்கியிருக்கேன். இது மண், அதாவது கடைக்காரில் கேட்டேன், அது மண் கட்டி வந்தே வருமா, நீங்கள் மண்ணை பொறுக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னாங்க. அதுதான் ஒரு மிளகாயை கீழே கொட்டிட்டு அப்படி ஒன்றா செக் பண்ணுறோம். அப்படி மண் பீஸுங்கலாம் வருது. ஓகேங்களா? நம்ம தான் மண் மிளகாய் தான், மற்ற இலையிலையும் மண்கள் இருக்காது. இந்த மண் கட்டி மிளகாயில் மட்டும்தான் இந்த மண் கொஞ்சம் சின்ன உண்டியாக வரும். தெரியுதுங்களா? எல்லாத்துலேயும் அப்படி வராது. நம்ம க்ளீனாக பொறுக்கிட்டு சுத்தம் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா? அப்போ இதில் அப்படியே போட்டால் அது மறுபடியும் மிளகாத்தூள் கூட வந்துடும். பாருங்கள், அப்படி பொறிக்கிட்டு போடும்போதும் நல்லா க்ளீனாக வந்து இந்த மண்ணில் சுத்தமாக இருக்கும். ஆனால் காரம் வந்து சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது சுத்தமாக பொறிக்காச்சுங்க. மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் மண் வந்துட்டுருக்கோம். மண்ணெலாம் க்ளீனாக பொறிக்காச்சு. இப்போ மிளகா க்ளீன் பண்ணியாச்சு. அது தனியாக க்ளீன் பண்ணிடலாம். தனியாக வந்து அப்படியே க்ளீனாக செக் பண்ணலாம். ஏதாவது கல் இருக்கா, பீஸ் இருக்கா, ஏதாவது இருக்கான்னு க்ளீன் செக் பண்ணிடலாம். ஏன்னா போன முறை இரும்பு பீஸ் வந்தால்தான் நம்ம இதெல்லாம் செக் பண்ணுறோம். இல்லை நம்ம கண்டிப்பாக செக் பண்ண அவசியம் இருக்காது. வாங்கின கார்டுலேருந்து சுத்தமாக தான் வாங்கிட்டோம். சுத்தமாக தான் இருக்கும். அதே போனவங்க மிஸ் ஆகி இரும்பு பீஸ் வந்துடுச்சு. அதனால நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணுறோம். நீங்கள் எல்லாம் க்ளீனாக எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு நம்ம கல் எதுனா நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும். செக் பண்ணிட்டு போட்டுடலாம். தனியாக பொறுத்தளவு ஒரு பீஸ் கூட எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் சுத்தம் பண்ணியாச்சு. எடுத்து க்ளீனாக வெயிலில் மேலே காய போட்டுடலாம். இது எல்ஜி பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பீஸாக இருந்தது. நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அதை அப்படியே காய வச்சிடலாம் கூடவே. ஆனால் ஒரு நாள் வந்து மிளகா வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக காய வச்சோம். இது எல்லாம் ஒன்றா கொட்டிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு நாள் காய வச்சு சாயங்காலம் மிளகா அரைச்சிடலாம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் அங்கே வச்சுருக்கோம். மிச்சம் வானலில் இருக்குது. இது வந்து காற்றுல போயிடுது, கீழெலாம் போயிடுது. அதனால் வானல் தனியாக காய வைக்கிறோம். அதனால் கருவேப்பிலை சேர்க்கல. ஓகேங்களா? இதில் என்னென்ன சேர்த்துருக்குன்றது எல்லாமே சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம், இதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாமே சேர்த்துருக்கேன். மிளகாய் 1 கிலோ, தனியா 2 கிலோ, இது வந்து பேரிகை மிளகாய் வந்து 1/4 கிலோ, கடுகு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், மஞ்சள் 100 கிராம், சோம்பு 100 கிராம், ஜீரகம் 100 கிராம். நம்ம தேவையான மசாலாலாம் க்ளீனாக சேர்த்துருக்கோம். க்ளீனாக வந்து
அப்படியே எல்லாம் ஒன்றா கலக்கிட்டு இன்றைக்கி ஒரு நாள் காய வச்சுட்டு அப்படியே க்ளீனாக அரைச்சிடலாம். ஓகேங்களா? ரெண்டாவது நாளாக மிளகாய் வந்து காய வச்சிட்ருக்கோம். எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. கருவேப்பிலை ஃபஸ்ட் நாள் போட்டோம், அதெல்லாம் கீழெல்லாம் போயிடுச்சு. அதனால் அந்த கவரில் போட்டு முடி போட்டு அப்படியே வச்சுருக்கோம். அப்படியே காஞ்சா போதும். எங்கே நல்லா காஞ்சிட்ருக்கு. கையில் காசுனா பொடி பொடியாக ஆகுது. இப்போ காற்றுல எங்கேயும் போகாது. அப்படியே கவரில் போட்டு வச்சுருக்கோம். மசாலா எல்லாம் போட்டாச்சு. க்ளீனாக வந்து இன்றைக்கி காஞ்சா போதுங்க. இப்போ கால் நிற்கவே முடியல. காலே ரொம்ப சூடாக இருக்குது. அவ்வளோ வெயில் காயுது. இன்றைக்கி காஞ்சா போதும். நேற்று ஒரு நாள் காய வச்சுருக்கோம். சாயங்காலம் அழைச்சிட்டு வந்தாலும் அதில் மசாலா சூப்பராக அருமையாக போட்டிருக்கோம். நல்லா காரமானது, கலர் எல்லாம் கரெக்டாக வரும். நீங்கள் மிளகாத்தூள் அரைச்சா இதே போல் அரைங்க, அருமையாக டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? மிளகா நல்லா காஞ்சிருச்சுங்க. காஞ்சிட்டு சாயங்காலம் நெகிழ் கூட வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மிளகாயை வந்து அரைச்சிடலாம். மிளகா எப்படி காயின்னு பார்த்தீங்கன்னா அப்படி பெண்ட் பண்ணால் உடையணும். நல்லா பாருங்கள். இப்படி பெண்ட் பண்ணும்போது அப்படி உடையணும். உடஞ்சா நல்லா க்ளீனாக காஞ்சிருக்கு. வெயில் கம்மியாக இருந்தால் 3 நாளாக காய வைக்கணும். வெயில் ஜாஸ்தியாக இருந்தாலும் 2 நாள் காய வச்சோம் பாருங்கள். அப்படியே மிளகா க்ளீனாக உடஞ்சி நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? கருவேப்பிலை நம்ம இந்த கவரில் வச்சுருந்தோம். இப்போ இதெல்லாம் க்ளீனாக எடுத்து கொட்டிக்கலாம். எண்ணெய் ஒன்றா பக்கெட்டில் கொட்டி க்ளீனாக அரைச்சிட்டு வந்தாலும் அன்றைக்கி பாருங்க நல்லா காஞ்சிருக்கு. உடனே நம்ம க்ளீனாக வந்து உடையுது பாருங்களா? க்ளீனாக காஞ்சிருக்கு. எல்லாம் பக்கெட்டில் போட்டுடலாம். பக்கெட்டில் எல்லாம் போடாச்சுங்க. அப்படியே கொண்டு போய்ட்டு அரைச்சிட்டு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். மிளகா அரைச்சிக்கிறோம். பருப்பு ஒரு தருவாங்க. இப்போ வந்துருக்கோம் 1 கேஜி. மிளகு அரைச்சாச்சுங்க. இப்போ க்ளீனாக வந்து ஆற வச்சிடலாம். ஆற வைக்கணுங்க. ஆற வச்சு தான் நம்ம எடுத்து வைக்கணும். ஆரோக்கிய வச்சு போகிறீங்க. வச்சுன்னா மிளகு டேஸ்ட்டும் ஆகிடும், கலரும் ஆகிடும். அரைச்சாலும் அரைச்ச உடனே க்ளீனாக 2லேருந்து 3 மணி நேரம் க்ளீனாக வந்து ஆற வைங்க. ஆறதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? க்ளீனாக ஆற வச்சிடணும். இது ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கவரில் பாட்டில் வேண்ட அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே கவரில் கட்டி க்ளீனாக வச்சுக்கலாம். நமக்கு 6 மாதம் வரைக்கும் வருங்க. இது குறைஞ்சி 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் ஆகும். வருஷ கணக்கு வச்சாலும் இது கெட்டு போகாதுங்க. அப்படி நம்ம பதமாக பார்த்து க்ளீனாக காய வச்சு க்ளீனாக வீட்டு முறையில் கரெக்டாக செய்திருக்கோம். ஓகேங்களா? க்ளீனாக 2 நாள் காய வச்சோம். நல்லா காஞ்சிச்சு. மிளகாலாம் உடச்சி பார்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வந்திருக்கோம். நல்லா ஆறதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பாட்டிலுக்கு தேவையான எடுத்து வச்சுட்டு மிச்சம் வந்து நம்ம அப்படியே வந்து கவரில் வந்து சேவ் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் ஆகட்டும். நம்ம கலரும் சூப்பராக அருமையாக வந்துடுச்சு. 2-3 டைம் அப்படியே க்ளீனாக தராய் விடுங்க. க்ளீனாக ஆறும். நீங்களும் என்ன இதே போல் மிளகா அரைச்சி பாருங்கள். அதாவது நமக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இதே தூள் தான். மட்டன் குழம்பு வச்சாலும் சரி, சிக்கன் குழம்பு வச்சாலும் சரி, இல்லை வேறு எதாவது ரெசிபி செஞ்சாலும் சரி, பிரியாணி செஞ்சால் கூட இதே தாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நம்ம இதை ஒரே தூள் தான் பயன்படுத்துகிறோம். டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா?